ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரி உருண்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பொரி உருண்டை நம்ம கடையில் வாங்க தேவையில்ல, நம்மளே வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். 10 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் பொரி உருண்டை ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரி உருண்டை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொரி தான் எடுத்திருக்கேன். நல்லா உடையணும், நமுத்தலாம் இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும். 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், 1 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இது பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா வெல்லம் தண்ணி விடக்கூடாது, அப்படியே மிதமான அனல்லே வச்சுருங்க, நல்லா வெல்லம் கரையும். இங்கே பாருங்கள், தீ குறைச்சிடுங்க, மிதமான அனலில் இருக்கணும். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் தூள் பொடி பண்ணியிருக்கேன். இது ஸ்வீட்டு பலகாரன்றதால ஒரு சிட்டிகை தூள் உப்பு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்க பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சுத்தமான வெல்லம் தான், மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்குது. நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அப்படியே தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக சூடு, கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம பொரி உருண்டை பொரிட்டிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூட்டுக்கு உடனே பிடிச்சிருங்க, இல்லைன்னா கெட்டியாகிடும். இங்கே பாருங்கள், கையில் எண்ணெய் தடவிட்டு தான், கையில் எண்ணெய் தடவிக்கிறோம் பாருங்கள். அப்போ தான் கெட்டியாக ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா பொரி உருண்டை. இன்னொன்று பிடிக்கிறேன் பாருங்கள். உடனே பிடிச்சிடணும், சூடு இருக்கும்போது. அந்த கை பொறுக்கிற சூட்டுக்கு இருந்துட்டால் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஆறிட்டால் நான் கெட்டியாக தெரியும். பார்த்தீங்களா, நான் எவ்வளோ அழுத்துறேன் பாருங்கள், உடனே செட் ஆகிடும் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரி உருண்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இவ்வளோ ஒரு நைஸாக இருக்க பாருங்கள். ரவை 1 கப்பு எடுத்துருக்கேன். பால் நல்லா காய்ச்சின பால் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ரவை எடுத்தேன், அதே அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகெல்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சுன்னா போதும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடலாம். அப்புறமா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம பால் ஊற்றி சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஜாரில் எடுத்துக்கலாம். அப்படியே அள்ளி ஜாரில் சேர்த்துடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். 3 ஏலக்காய், இங்கே பாருங்கள், ஒரு 5 முந்திரி, இது கூடவே அரிசி மாவு 1/2 கப்பு. இங்கே பாருங்கள், வெல்லத்தை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி விடக்கூடாது, இந்த வெள்ளை தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கோதுமை மாவு 1/2 கப்பு. 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு. இந்த தண்ணி தான் நம்ம சேர்க்கணும்.
ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணி. இந்த அப்பத்துக்கு தகுந்த சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், கம்மி தான், 1/4 டீஸ்பூன். இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், திக்காக தான் அரைக்கணும், தண்ணி விட்டுறாதீங்க. அரைச்சிட்ட பிறகு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டேன், ரொம்ப திக்காக இருக்குது. மீதி இருக்கிற வெள்ளைப்பாகு தண்ணியும் சேர்த்துருங்க. இதை விட்டு கலந்து பாருங்கள், வெள்ளைப்பாகு விட்டுருக்கோம், கலந்து பாருங்கள். இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் வர மாதிரி, ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் அந்த அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்கள், ஜாரில் இருக்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, கலந்து விட்டு பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கரண்டி மாற்றிடுறேன். நம்ம அளவு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு கரண்டி எடுத்துங்க. இந்த குழம்பு கரண்டி அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம அப்போ ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு டைமும் ஊற்றும் போது கலந்து விடுங்க. அப்படியே தீயை குறைச்சிட்டுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக அதுவாக பொங்கி வரும், நல்லா புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா. 3 நிமிஷம் அப்படியே இருங்க. உப்பு அப்படியே திருப்பி விடுங்க. அவ்வளோதான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா செவந்து இந்த மாதிரி கலரில் வரும். தீயை குறைச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்துட்டுனா போதும். அப்படியே எடுத்துருங்க. நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு பாருங்கள், சூப்பரான பாலாப்பம் ரெடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே தட்டில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான அப்பம் ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பால் ஊற்றி அப்பம் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.